எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு 101 வெயிட் லாஸ் FAQs, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ். நமக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் வெயிட் லாஸ் ரிலேட்டட். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட், அந்த டவுட்டை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக உங்களோட கொஷின் வந்து வீடியோவாக பண்ணுறேன். இன்னொரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக கொஷின்ஸ்க்கு போவோமா? ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? 10 நாளில் 10 kg குறைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து எய்தர் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா உங்களுக்கு செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்லைனா அவங்க என் அண்டர் வந்து என்ரோல் ஆகிக்கோ, இல்லைனா நான் ஒரு சர்வீஸ் தரேன், அதை வந்து பண்ணுங்கள், அதை பண்ணால் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும், இந்த மாதிரி சொல்கிறவங்க தான் இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக்காக ஒரு கோல் கொடுப்பாங்க. நமக்கும் ஒரு ஆசை வரும், 10 நாளில் 10 kg குறைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. 10 kgs in 10 days முடியவே முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். என்ன ஆகுனா, நீங்கள் பை சான்ஸ் அந்த ப்ராடக்ட் இல்லைனா அந்த சர்வீஸ் எடுத்துகிட்டு அந்த ஒரு 10 days 15 days நல்லா ஃபாலோ பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் அந்த ப்ராடக்ட் விட்டுட்டீங்க, இல்லைனா அந்த சர்வீஸ் இனிமேல் தேவைப்படாது எனக்கு, அதான் குறைச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு அது விட்டிங்கன்னா அப்படியே பாதி அதிகமாக கூட நீங்கள் வெயிட் வந்து அப்படியே திருப்பி கெயின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி குவிக் ரிசல்ட்ஸ், 10 நாள் 10 kg அதெல்லாம், இல்லைனா ஒரு வாரத்தில் 5 kg அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி சொல்கிறவங்கள தயவு செய்து நம்பாதீங்க. செகண்ட் கொஸ்டின் போவோமா? அப்போனா 10 kg குறைக்க எத்தனை நாள் ஆகும்? ஸோ இது வந்து ஏதாச்சும் ஒரு டிஃபைன்டு கிடையாது, ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் டேஸ் கிடையாது. இது வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமாக மாறும். இது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 2 பர்சன்ஸ் இருக்காங்க, பர்சன் A அண்ட் பர்சன் B. பர்சன் A வந்து ஒரு 30 kg ஓவர் வெயிட்டாக இருக்கார், பர்சன் B வந்து ஒரு 10 kg ஓவர் வெயிட்டாக இருக்கார். பர்சன் ஏனால் 10 kg சீக்கிரமாக குறைக்க முடியும், ஏன்னா அவர்கிட்ட இன்னும் எக்ஸஸ் வெயிட் இருக்குது குறைக்கிறதுக்கு. ஆனால் பர்சன் B கிட்ட 10 kg தான் இருக்குது மேக்ஸிமமே. அவர் 10 kg குறைச்சிட்டாருன்னா கரெக்டான பாடி வெயிட்டுக்கு வந்துடுவார். ஸோ அந்த 10 kg குறைக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து ப்ராப்பர் டிஃபைன்டு கிடையாது. இவருக்கு வந்து ஒரு மாதத்துலேயே பர்சன் A கேன் லூஸ் 10 kgs, அவர் 10 kg குறைச்சிடலாம். ஆனால் இவருக்கு 10 kg குறைக்க ஒரு ப்ராப்பர் டயட்டு, ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 3 to 4 months ஆகும். 10 kgs இங்கே குறைக்க 1 to 2 months ஆகலாம், இங்கே வந்து 3 to 4 months ஆகலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூணாவது கொஷின் வந்து குறைச்ச வெயிட்டு திருப்பி போடுமான்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான கொஷின். ஏன்னா நம்ம வந்து வெயிட் குறைக்கிறப்போ நல்லா டயட் ஃபாலோ, நல்ல வாட்டர் இன்டேக்கு, அப்புறம் நல்ல எக்ஸசைஸ், இந்த 3 விஷயம் நல்லா பண்ணிகிட்ருப்போம், நல்ல தூக்கம், நல்ல ரெஸ்ட்டு. ஆனால் நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணோன்னே அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறோம். ஸோ அந்த நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக வர்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வெயிட்டு திருப்பி உங்களுக்கு போட்டுரும். ஏன்னா அது ஒரு லெவல் இருக்குது, மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அதே வெயிட் மெயின்டைன் பண்ணோன்னா அது அவ்வளோ மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஸோ அந்த 6 months to 1 year பீரியட் வந்து ரொம்ப க்ரூஷியல். அது வந்து ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு 1 year தாண்டிட்டீங்கன்னா அது வந்து அப்படியே மெயின்டைன் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிடாம அந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைலை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வெயிட் திருப்பி போட வாய்ப்புகளே கிடையாது. ஸோ 4வது கொஷின் வந்து பிகினிங்கில் வந்து நல்ல வெயிட் குறைஞ்சிட்டு இருந்தது, ஆனால் இப்போ வந்து அப்படியே ஸ்லோ ஆகிடுச்சு, இல்லைனா குறையவே மாட்டேங்குது, இது ஏன் நடக்குதுன்னு சொல்லி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு புது விஷயம் பண்ணுறீங்க, ஒரு நல்ல நியூட்ரிஷன், நல்ல ஃபுட் சாப்பிட்றீங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நல்ல தண்ணி உங்கள் பாடிக்கு கொடுக்குறீங்க, வாட்டர் கொடுக்குறீங்க, அந்த தண்ணி கிடையாது. அப்புறம் 4வது விஷயம் வந்து நல்லா ரெஸ்ட்டு கொடுக்குறீங்க, நல்லா தூங்குறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் நல்ல விஷயங்கள் உங்கள் பாடிக்கு. ஸோ இந்த பாடி வந்து வில் ஃபீல் குட். அப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிற ஃபேட் எல்லாம் எடுத்துரும், எக்ஸஸாக வாட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே வெளியில் வந்துடும். உங்கள் பாடி வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அந்த நேரத்தில். ஆனால் போக போக நீங்கள் அதே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பாடி வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கும். அந்த அடாப்ட் பண்ணுறதுனால உங்கள் மெட்டபாலிசம் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் ஸ்டால் ஆகிடுது, இல்லைனா இதுக்கு மேலே குறைய மாட்டேங்குது. அதுதான் ரீசன். நான் மெட்டபாலிசம் பற்றி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 5வது கொஷின் வந்து சாப்பிடாமல் இருந்தால் வெயிட் குறையுமான்னு சொல்லிட்டு. இந்த தப்பு வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, நானும் நிறைய வாட்டி அந்த தப்பு பண்ணியிருக்கேன். சாப்பிடாமல் இருக்கிறது வந்து பாடிக்கு வந்து ஒரு ஷாக் மாதிரி. நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்வேஷன் மோடில் போகிறீங்க, பாடிக்கு ஃபுட் கொடுக்காம ஆனால் வேலை மட்டும் செய்கிறீங்க, ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது பாடி வந்து ஒரு ஷாக்கில் போயிடும்.
என்னடா நடக்குது, சாப்பாடும் கொடுக்க மாட்டேங்கிறான், இப்படி வேலை வேற வாங்குறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ப்ராப்பரான டயட், கேலரி டெஃபிசிட்டில் இருக்கிற டயட்டு தான் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சாப்பாடே குறைச்சிடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறப்போ நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம என்ன வெயிட் குறைக்கிறது ஹெல்த்தியாக ஆகுறதுக்கு, அப்படியே நம்ம வந்து வெயிட் குறைக்கிறப்போ நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னா அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஏன் பண்ணணும்? ஸோ 6வது கொஷின் வந்து ஜிஎம் டயட் பண்ணால் வெயிட் குறையுமான்னு சொல்லிட்டு. பர்சனலாக இந்த டயட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டயட்டை வந்து தயவு செய்து பண்ணாதீங்க. இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் என் சேனலில், நீங்கள் கண்டிப்பாக போய் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ 7வது கொஷின் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா வெயிட் குறையுமான்னு சொல்லிட்டு. இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் அவர் டயட்னா நல்ல விஷயம் தான். ஆனால் ஃபுல் சாப்பாடே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்னால் தட் இஸ் நாட் சம்திங் கரெக்ட். ஏன்னா நமக்கு வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கார்ப், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இந்த 2 விஷயமே தேவை நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. நம்ம என்ன பண்ணுறோன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதை டோட்டலாக எலிமினேட் பண்ணிவிட்டு சும்மா நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ நாள் உங்களால் சாப்பிட முடியும்? அது சஸ்டெயின் பண்ண முடியுமா? வெயிட் லாஸ் வந்து சஸ்டெயின் பண்ண முடியணும் நிறைய நாளுக்கு, அப்படியே கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அது வந்து ப்ராக்டிக்கல். ஏன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எத்தனை நாள் தான் சாப்பிடுவீங்க? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டயட்டில் ஆட் பண்ணுறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஆனால் அதுவே சாப்பாடாக தயவுசெய்து சாப்பிடாதீங்க. ஸோ 8th கொஷின் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு கொஷின், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு பெஸ்ட்டு டயட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அந்த டயட் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த டயட்டு. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிங்க. இந்த சுகர் மெயினாக இந்த கல்ப்ரிட் வந்து சுகர் தான். அந்த சுகரை வந்து டோட்டலாக எலிமினேட் பண்ணுங்கள். அப்படியே ஹோல்சம் ஃபுட் சாப்பிடுங்க, எக் ஒயிட் சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க, போன்லெஸ் சிக்கன் சாப்பிடுங்க, ஓட்ஸ் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி ஹோல்சம் ஃபுட் ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அந்த மாதிரி ஃபுட் சாப்பிடுங்க. 1 hour ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, டெய்லி 1 hour எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மார்னிங் ஆர் ஈவினிங் உங்களுக்கு கிடைக்கிற டைம் எடுத்துகிட்டு அந்த டைமில் கண்டிப்பாக 1 hour எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க, வாட்டர் குடிங்க. நீங்கள் வந்து ஓரளவுக்கு வாட்டர் கொடுத்தீங்க, 3 liters 4 liters தண்ணி கொடுத்தாலே உங்கள் பாடியில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் வெயிட் வந்து அப்படியே ஃப்ளஷ் ஆகிடும். அதுவே உங்களுக்கு வந்து 2-3 கிலோ குறைஞ்சா மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம். எனக்கு எல்லாமே ஒரே நாளில் தெரியணும், நான் உடனே ஸ்டார்ட் பண்ணோம், அந்த மாதிரி கண்டிப்பாக முடியாது. ஸ்லோவாக தான் கற்றுக்க முடியும். ஸோ இன்னொரு விஷயம் வந்து லாங் டேர்மாக யோசிங்க. இப்போ வந்து சும்மா 1 மாதம் 2 மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறது. நான் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் வந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. என் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறவங்க உங்கள் கூட இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுவீங்க. அது பண்ணாமல் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க வெயிட் லாஸ் பண்ண. ஸோ இந்த 9வது கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் மைண்டில் இருக்கும். எனக்கு வந்து உடம்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் தொப்பை மட்டும் குறையணும், இல்லைனா மூஞ்சி கொஞ்சம் சப்பியாக இருக்குது, டபுள் சின் இருக்குது, அது மட்டும் குறையணும், ஆர்ம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது மட்டும் குறையணும், தைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது மட்டும் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடி வந்து ஃபேட் த்ரூ அவுட் த பாடி ஸ்டோர் பண்ணும். ஃபேஸில், ஸ்டமக்கில், ஷோல்டர்ஸில், லெக்ஸில் எல்லா இடத்துல ஸ்டோர் பண்ணும். ஏன்னா பாடிக்கு வந்து ஒரு சிமெட்ரி இருக்கணும். நான் இப்போ ஒரு ஃபோட்டோ போடுறேன் இங்கே, இப்போ பாருங்கள், இப்போ இங்கே என் மூஞ்சியும் பெருசாக இருக்குது, உடம்பும் பெருசாக இருக்குது. இதுவே வந்து நான் அப்போது வந்து வெறும் மூஞ்சி மட்டும் குறைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா என் மூஞ்சி சின்னதாக இருக்கும், உடம்பு அப்படியே இருந்திருக்கும். ஸோ அந்த சிமெட்ரி இருக்காது உடம்புல. சிமெட்ரி பாடிக்கு வந்து ஓன் சிமெட்ரி ஃபைன் பண்ணி எங்கே ஃபேட் எடுக்கணும், எங்கே ஃபேட் ஸ்டோர் பண்ணோம். இப்போது நீங்கள் ஒரு டவுட் வரும், சில பேர் வந்து ஹிப்ஸில் வந்து நிறைய ஃபேட் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஜெனட்டிக்காக வந்தது, அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த மாதிரி ஃபேட் வந்து ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் மொத்த பாடியில். ஸோ 10வது கொஸ்டின் வந்து வெறும் டயட் ஃபாலோ பண்ணால் போதுமா வெயிட் லாஸ்க்காகன்னு சொல்லி. இப்போ நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் சாப்பிட்டாலே உங்களுக்கு வெயிட் குறையும்னு சொல்லி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அந்த விஷயம். இப்போ நீங்கள் உங்கள் பாடிக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்படியே அடிக்குவேட்டாக கொடுத்தீங்கன்னா வெறும் டயட்டே போதும் வெயிட் குறைக்க.
ஆனால் உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து செடென்ட்ரியாக தான் இருக்குது, நீங்கள் சிஸ்டம் முன்னாடி உட்கார்றது தான் ஃபுல் டே வேலையே, சுற்றுற வேலையெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 hour ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியே ஆகணும். லைக் ஸ்விம்மிங் போங்க, சைக்கிளிங் பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணுங்கள், இல்லைனா ஜிம்முக்கு போங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பண்ணுறதுக்கு. இந்த விஷயம் வந்து உங்களை ஓவராலாக ஹெல்த்தியாக கூட வச்சுக்கும், உங்கள் வெயிட் லாஸுக்கு கூட உதவும். ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதையும் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக பண்ணுறேன். நான் தமிழில் கூட நிறைய வீடியோஸ் பண்ண போகிறேன் இனிமேல். நீங்கள் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சாவ்.